இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு திமுகல எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது திமுகல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துட்டு புது பஞ்சாயத்து புது பஞ்சாயத்து செயல் தலைவரை கொண்டு வர வேண்டும். ஆமா சரிங்க. இந்த செயல் தலைவர் வரும்போது அவரு இளைய சின்னவர் வந்து செயல்படாத தலைவர் இருந்திருக்காங்களா கட்சியில? இல்ல இப்ப இருக்கிற தலைவரே திமுக தலைவர் அவரால் செயல்பட முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல. தலைவர் கலைஞர் முடிவு பண்ணிட்டு செயல் தலைவரா ஸ்டாலின் பண்ண மாதிரி இப்போ ஒரு செயல் தலைவர். அப்போ ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் செயல்படாத தலைவரா இல்ல ஒரு ஆலோசனை சொல்லும் தலைவரா இருக்கலாம். அவருடைய இளைஞர்கள் வழி நடத்தட்டும் நம்ம ஆலோசனை சொல்லலாம்னு சொல்லலாம். நல்ல விஷயம் தானே. எல்லாம் இப்ப இளைஞர்கள் சக்தி மேல வருதுங்க போது ஆலோசனை சொல்லலாம்னு சொல்லி அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளதான் கொடுக்கணும். இதுக்காக இளைஞர் திமுக வெளியில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்காக இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். 49ல் ஆரம்பிச்சு 67 ஆரம்பிச்சு இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். 69ல் நம்ம வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு சொல்லி செயல் தலைவர்னு சொல்லி வருது. என்ன பிரச்சனை? உதயநிதியா கனிமொழியா செயல் தலைவர் இப்படிங்கிற உள்ள பிரச்சனை ஓடுது. ஏற்கனவே அங்கே கீதா ஜீவன்லாம் வந்து அவங்க ஒன்றும் சரியாக செயல்படலை அப்படின்லாம் சொல்லி வருத்தங்கள். கீதா ஜீவன் தூத்துக்குடியில் மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடியில் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அம்மா போதும் ஒதுங்கிடு, கட்சி நாசமாக போயிடுச்சு, ஒதுங்கி போயிடுங்க. இங்கே இந்த மாதிரி லாரி மாதிரி அங்கே ஒரு லாரி ராஜ்யம் ஓடிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் பின்னாடி அந்த தொழில் நிறைய. போதுமா, இந்த இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த அம்மா கனிமொழி திரும்ப ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, தோக்கடிக்க போகிறது நீங்களா இருந்துடாதீங்க, விலைக்கிடுங்கன்னு சொல்லிட்டு பெரிய குரல்லாம் வந்திருக்குது. அது மாதிரி நிறைய மாவட்டத்தில் வந்திருக்குது. இப்போ நீங்கள் திருப்பூரில் வந்து செல்வராஜன் முன்னாள் மாவட்ட செயலாளர் விலகிட்டாரு, பதவி விலகிட்டாரு. அப்புறம் ஒன்றிய செயலாளர் ஒரு அம்மா விலகிட்டாங்க. இப்போ திமுகவிலும் இந்த மாதிரி உடைப்புகள் விரிசல்கள் வந்து தலைமைகள் வந்து சரியில்லை, மாவட்ட நிர்வாகம் போகிறாங்க. அதில் சில பேர் தாவேகாவுக்கு போகிறாங்க. அந்த இப்போ வந்த அந்த ஒரு கட்சி மாண்டு நேற்று வரைக்கும் திமுக கூட வந்து ஜெயிச்சு விட்டு டக்குன்னு போய் இந்த பக்கம் நாங்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய போனோம் மந்திரி அங்கே வந்து உட்காந்துக்கலையா, காங்கிரஸ் உள்பட எல்லாம் பரவாயில்ல. அது மாதிரி சமூக சேவை எல்லாம் பரவாயில்ல. கட்சி மாறுது இல்ல விஜய் ஆட்சியில வந்து உட்கார்ந்துடக்கூடாதுன்றதுக்காக எடப்பாடிய வந்து அதாவது பாரம்பரிய எதிரின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுகக்குள்ள திமுக வந்து அதிமுக எடப்பாடி முதல்வராக்குவதாக ஒரு 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 பிளான் போட்டாங்கன்னு இதை நம்ம சொல்லல, திருமாவளவனே சொல்றாரு. அதுல அவரை பொது வேட்பாளராக வந்து கன்சிடர் பண்ணதாக தகவல் வந்தது, பொது முதல்வர் வேட்பாளராக சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா அவருடைய கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா இப்படி போனாருன்னு சொல்லி பனையூர் பாபு விலகிட்டாரு, ஆளூர் ஷானவாசி விலகிற மாதிரி இருக்காரு. ஆனா திமுகவுக்கு தான் போனோம், இங்க இல்லைன்னா அங்கதானே போனோம். இந்த மனம் இல்லைன்னா